வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒர்க் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் 7 மணி போடுறேங்க. 25/4/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் பார்க்கலாங்க. நேற்று மார்க்கெட் விடுமுறை இருந்தங்காட்டி தக்காளி எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்திங்க. சாகு தக்காளி அதிகபட்ச விலையாக 300 to 350, 370, 80 வரைக்கும் போயிருக்குதுங்க. மதன் தக்காளி 250 to 350, சிவம் தக்காளி 200 to 300 வரைக்கும் விற்பனையாக இருக்குது. மிளகாயும் விலை உயர்வுங்க. லோக்கல் சம்பா 15 to 22, லோக்கல் உருண்டை 30 to 40 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஆந்திரா சம்பா 20 to 25, ஆந்திரா உருண்டை 35 to 42ங்க. மிளகாய் விலை லாஸ்ட்டு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் காட்டி யாரும் காய் பொறிக்கலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துருக்குதுங்க. அதுதான் காரணங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக அவரைக்காய் எந்த ஒரு மாற்றமின்றி முதல் ரகம் 30க்கும், செகண்ட் குவாலிட்டி 20 to 25க்கும், புள்ளிக்காய் வெள்ளைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 6 ரூபாயிலேருந்து 10 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் விலை உயர்வுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 24க்கும், செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் 20க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி 60 to 80 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. வெங்காய விலையே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா உயர்ந்துக்குன்னு சொல்லாங்க. காட்டுக்குள்ளே ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 30 to 35 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி 35 to 40 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. காய் தெளிவாக இருந்தால் மார்க்கெட் ரேட் 30 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உடச்சிற மார்க்கெட் ரேட் வெங்காயமுக்கு விவசாயிகள் பார்த்து கொடுத்துக்குங்க. காட்டுக்குள்ளேயே 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 12 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 140க்கும், செகண்ட் குவாலிட்டி 100க்கும், பல்லு பூண்டுகள் 60 to 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 12 ரூபாயிலேருந்து 23 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க இது பச்சை பயிருமாங்க உடச்சர் ஏரியாவில் அதிகபட்ச விலையாக 20 to 24 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய்ங்க காய் வரத்து கம்மிங்காட்டி முருங்காயும் விலை உயர்வுதானுங்க. கரும்பு முருங்கை 30 ரூபாய்க்கும், செடி முருங்கை 27க்கும், மரத்துக்காய் 18 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பந்தல் பாவையாக இருந்தால் 16 to 24க்கும், தரையில் வர பாவை 10 to 16க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா 8 to 10க்கும், தரையில் வர சுரை 4 to 5க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 5 ரூபா 10 ரூபாயிலும் பார்த்தீங்கன்னா தலை குவாலிட்டி கம்மியாகிறாங்க. தரமான தலை பார்த்தீங்கன்னா 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் விலை ஒட்டச்சத்திர மார்க்கெட் ரொம்ப குறைவுங்க. அதிகபட்ச விலையை 17ங்க, குறைந்தபட்ச விலையை 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் 14 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம் பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 100 ரூபாயிலேருந்து 110 முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 80, புள்ளி எலுமிச்சம் பழம் 20 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலை பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் 1 கிலோ 20க்கும், வைசாட் பந்தல் புடலை 20 to 25 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் இது சீனி அவரைக்காயுமாங்க ஒட்டச்சத்திர ஏரியாவில் அதிகபட்ச விலையாக 16 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது. முதல் ரகங்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகிறது 10 to 12க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் 6 to 10 ரூபாய்ங்க, காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபாய்ங்க. பூசணிக்காய் ரேட் 6 to 10, 11, காட்டுக்குள்ளே 4 to 6, 7ங்க. இப்போ நம்ம திருப்பூர் டு தாரா பைபாஸ் ரோட்டில் பொன்காளியம்மன் ஹைடெக் நர்சரி வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகாய் நாற்றுகள் பார்த்தீங்கன்னா நடவு போகிற மாதிரி வந்துருச்சுங்க. நாற்று வேணுங்கிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்து அனைத்து விவசாயிகளும் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.